கான்டூர் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இது சிமுலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லலை லாஸ்ட் டைமு. ஸோ இது சிமுலேஷன் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நான் இதெல்லாம் ஆல்ரெடி முன்னாடி பழைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். செலக்ட் ஆள் இது வந்து அன்செலக்ட் ஆள், இது வந்து ரீஜென்ரேட். அதாவது நீங்கள் இதில் ஏதோ ஒரு எடிட்டிங் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து திருப்பி ஒரு பேர் ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ புதுசாக ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் உங்களால் லைனை நீங்கள் போய் வேறு லைனை நீங்கள் செலக்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்கேஸ் நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு லைன் இருக்கு. நான் இந்த லைனை போட்டு ப்ரோக்ராம் பண்ண வேண்டாம், நான் இந்த லைனை ப்ரோக்ராம் பண்ணணும்னு இடையில நினைச்சா கூட இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ரீசெயின் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக நான் செலக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இது லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருப்பேன் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இதையும் ஓகே கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் செயினாக இருக்கணும். மல்டிபிள் செயின் வந்ததுன்னா அது எரர் ஆகும். ஸோ சிங்கிள் செயினாக இருக்கணும். அப்படி மல்டிபிள் செயின் நிறைய செயின் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் அர்த்தம். ஸோ திருப்பி கரெக்ட் பண்ணணும். ஸோ ரீஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த லைனுக்காக மாறிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன்ஸ் எல்லாமே கட்டெடுக்கக்கூடிய லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கட்டெடுப்பேன். ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு இது வந்து சிமுலேஷன் பார்க்கறது. இதில் ரெண்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் 2D சிமுலேஷன், இது 3D சிமுலேஷன். அதாவது இதில் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாம் பார்க்க முடியும். கட்டர் வந்து இதுலேயும் பார்க்க முடியும், அதுலேயும் பார்க்க முடியும். இதில் மூமெண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். நான் ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ நார்மலாக ஒரு வீடியோ பிளேயில் இருக்கிற மாதிரி பிளே வரும். ஸோ இதில் இது ஸ்பீடு கம்மி பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா இதில் வீடியோவில் ரன் ஆகிற மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் ரன் ஆகும். இதில் வந்து நான் ப்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ கட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கட்டில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் இது தெரியணும்னா இதை செலக்ட் பண்ணாதான் தெரியும், அப்படி இல்லைன்னா தெரியாது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கட்டர் தெரியும், அன்செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கட்டர் தெரியாது. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஹோல்டர் தெரியணும்னா இதை ப்ரெஸ் பண்ணணும். வித் ஹோல்டரோட பார்க்கணும்னா ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணணும்னா இதை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வெறும் கட்டை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிக்கிங்கன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இங்கே இன்ஃபோவில் வந்து ஸோ இங்கே என்னென்ன வேல்யூ மூவ் ஆகுதுன்னு இங்கே உங்களுக்கு தெரியும். எக்ஸலில் போயிட்டுருக்கு, ஒயில் ஜெட்டில் எல்லாத்துலையும் என்ன போயிட்டுருக்குன்னு இங்கே தெரியும். ஸோ டைம் எவ்வளோ நேரம் ஓடுன்னு பார்க்கணும்னா இங்கே பார்க்கணும். 1 hour 42 minutes. ஆக்சுவலாக சில சமயம் இங்கே வந்து டைமில் வந்து ஜாஸ்தி காமிக்கும். அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேராமீட்டர் டபுள் கிளிக் பண்ணி வேறு ப்ரோக்ராம் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே போயிட்டு பிளங்கிங் ஃபியூட் ரேட் வந்து நம்ம ஒழுங்காக கொடுக்காம வந்திருப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொன்ன மாதிரி கார்பைடை பொறுத்தவரையும் நான் ஆல்ரெடி பராமீட்டர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ விஎம்சி பராமீட்டர்னு விசிங்கிறது இன்செட்டோட டெபார்ட் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கார்பைடுக்கு ஜென்ரலாக 150 வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் மெட்டீரியல் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 100 80 அந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு 150 வந்து அலாய் ஸ்டீலுக்கு சப்போர்ட் பண்ணும். அலுமினியத்துக்கு 200 300 400 வரைக்கும் கூட போகலாம். ஸோ இது வந்து ஸ்பீட் ரேட் வந்து ஜஸ்ட் ஒரு 5.1 அந்த மாதிரி நீங்கள் ஒரு 0.1 வரையும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் கொடுத்துக்கங்க. இது ரெண்டையும் கொடுத்தீங்கனாலே இந்த இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிக்கும். ஸோ பிளஞ்சிங் ஃபீட் ரேட் வந்து இன்கேஸ் இது எங்கள் ஏரில் பிளஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி கூட கொடுக்கலாம். இல்லை ஜாப் மேலே பிளஞ்ச் ஆகுதுன்னா இது ஒரு 100 கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது செலக்ட் ஆகிரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரெடி ஆகிரும். ஸோ இதே நீங்கள் 3Dயில் இந்த இதில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரா மெட்டீரியல் கரெக்டாக செட் பண்ணிருக்கணும். ஸோ ரா மெட்டீரியல் செட் பண்ணுற இந்த செட்டிங்கை பற்றி நான் உங்களுக்கு தனியாக சொல்லியிருந்தேன். என்ன ரீசன்னா கொஞ்சம் நீங்கள் ப்ரோக்ராம்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும்போது கவனிக்க மாட்டேன். மேக்ஸிமம் வந்து இந்த கஸ்டமர் இருக்கிறத ஃபஸ்ட்டு சொன்னோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கவனிக்க மாட்டாங்க, இதுலேயே நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ நான் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி சேஃபாக ப்ரோக்ராம் பண்ணலாம், எங்கே இடிக்காமல் எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாங்கிறத தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த செட்டிங்லாம் கரெக்டாக பண்ணும்போது இங்கே உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். ஸோ நான் அது தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இது ஜஸ்ட்டு காமிக்கிறேன். இதை உங்களால் ஸ்லோ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரா மெட்டீரியலில் இப்படி தான் கட்டெடுக்கும். கட்டுறது இங்கே வெளியில் பிளஞ்ச் ஆகுது, இங்கே பிளஞ்ச் ஆகிட்டு உள்ள வந்து கட் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி வந்து இதில் வெளில போகுது. ஸோ இந்த மாதிரி தான் கட் எடுக்கும். பாஸ் பண்ணுறோம்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் ஆகிடும். இங்கே இப்படி மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரன் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு அந்த கான்டூர் ப்ரொஃபைலில் நடுவில் இருக்க எந்த மெட்டீரியல் எடுக்காது, வெளியில் இருக்க மெட்டீரியல் எடுக்காது. ஸோ இது அந்த லைன் பக்கத்தில் உள்ளேயா வெளியேயா
இல்லையான்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் உள்ள இருந்துச்சு, இதில் ஏன் வெளியில் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்த டைரக்ஷன் காமிக்குதோ அதுக்கு ரைட் லெஃப்ட்னு எடுத்துக்கும். இதை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து கட்டிங்கில் வந்து ரைட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த செயினை செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரைட், அதாவது இந்த டைரக்ஷன்ல இப்போ நம்மளே இந்த டைரக்ஷன் நடந்து போறோம்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ நம்மளோட ரைட் சைடு, ஸோ இந்த பக்கம் தான் மிஷினிங் ஆகும். இதே ஒன்று இதில் போய் உங்களால் டைரக்ஷன் மாற்ற முடியும். நான் அதையும் காமிக்கிறேன். நான் புதுசாகவே செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் செலக்ட் ஆயிருக்கு. அதாவது போன தடவை இந்த பக்கம் வந்துருச்சு, இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு. நீங்கள் டைரக்ஷன் மாற்றணும்னா இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷனை வச்சு ரீஜெனரேட் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ள வந்துடும். என்ன ரீசன்னா, இந்த டைரக்ஷன்ல நீங்க போறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப இது உங்களோட ரைட் சைடு இந்த பக்கம், அதனால இந்த பக்கம் ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்க எதை மாத்தினாலும் உங்களால வந்து டைரக்ஷனை மாத்திக்க முடியும். அப்படி இல்லைன்னா பாராமீட்டர்ல போய் அங்கேயும் ரைட் லெஃப்ட் நீங்க சேஞ்ச் பண்ணாலும் உங்களால இடத்துல ரைட்டு போல லெஃப்ட் வச்சிங்கனாலும் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ள வெளியேங்கிறது இந்த ரெண்டு இதில் எதை வேணாலும் வச்சு நம்மளால முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து லைன் பக்கத்தில் அந்த கட்டர் இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் வரணும், அது மட்டும்தான் இந்த கான்டூரோட வேலை. ஸோ உள்ளுக்குள்ள ஃபுல்லாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ணால் அதுக்கு பேர் பாக்கெட். ஸோ அது வந்து பாக்கெட் மெத்தட் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் எந்த ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஆக்சுவலாக வரையும்போது டாப் வச்சுட்டு வரைங்க. டாப்பு இந்த மாதிரி எந்த ப்ரொஃபைலாக இருந்தாலும் இப்போ இங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், இங்கே ஒரு தனியாக ப்ரோக்ராம் பண்ணணும். நான் போன தடவை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராம் பண்ணேன், இது அந்த அதே ப்ரோக்ராம் இங்கே மாற்றிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு இங்கேயே வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் டூப்ளிகேட் வரும். டூப்ளிகேட்டில் டபுள் கிளிக் பண்ணி செயினை மட்டும் ரீசெயின் ஆள் கொடுத்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ரீஜென்ரேட் கொடுங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் இங்கே வந்துடும். ஸோ இதில் உள்பக்கமாக ஓடுது, இதில் வெளிப்பக்கமாக ஓடுது. என்ன விஷயமா செலக்ட் பண்ணும்போது இந்த டைரக்ஷன் வந்துச்சு. இன்கேஸ் இதுலேயே வெளிப்பக்கம் ஓடணும்னு நினச்சிங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் ரீசெயின் கொடுத்து மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே செலக்ட் ஆகும். இல்லைன்னா உள்ளே போய் நீங்கள் லெஃப்ட் ரைட் மாற்றினாலும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கான்டூர் எந்த ப்ரொஃபைலாக இருந்தாலும் அந்த ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த பேராமீட்டர் எடிட் பண்ணீங்கன்னா உள்ள டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும். இதில் இன்கேஸ் ரஃபிங் நீங்கள் மேலேருந்து ஓட்டிட்டீங்க, ஃபினிஷிங் நீங்கள் ஓட்டணும், அதாவது மேலேருந்து இன்சர்ட் டைப் கட்டில் ஃபுல்லாக ரப் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஃபுல் கட்டரையும் இந்த எலிமில் போட்டு ஃபுல் கட்டரையும் பிளஞ்ச் பண்ணி சைடில் மட்டும் ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். அப்போ இந்த டெப்த் ஆஃப் கட்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இங்கே மல்டி பாஸ் இருக்கு இல்லைங்களா, இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெப்த் ஆஃப் கட் வந்து டாப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த் இறங்கி கட் எடுக்கிறதுக்கு. ஸோ அது ரஃபிங்க்கு யூஸ் பண்ணிங்க. ஃபினிஷிங் வந்து இந்த மல்டி பாஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் பாஸ் உங்களுக்கு எடுக்கணும் அந்த ப்ரொஃபைல்ல இருந்து ரஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாக் ஒரு 0.5 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 0.1 5 பாஸ், ஒரு 0.1 5 பாஸ். ஃபினிஷிங் பாஸ் வேணும்னா ஒரு ஃபினிஷிங் பாஸ் எவ்வளோக்குள்ள இருக்கணும்னா 0.05 இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு O5 விட்டுட்டு அது தவிர 0.1 5 பாஸ் எடுக்கிறோம். கடைசி O5 மட்டும் ஒரு பாஸில் எடுக்கும். ஸோ இது வந்து மிஷினிங் பார்த்தா அது ஃபைனல் டெப்த். லாஸ்ட்னு சொல்லிட்டீங்கன்னா கடைசி ஆல் டெப்த்ஸ். ஆக்சுவலாக ஆல் டெப்த்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு இந்த டெப்த் ஆஃப் கட்டில் நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு டெப்த் ஆஃப் கட்லையும் இந்த மாதிரி மல்டி பாஸ் ஆகும். அதாவது 0.5 பண்ணதுக்கப்புறம் 5 இதில் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்தது கண்டிப்பாக மறுபடியும் இப்படி 5 இதை எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாகும். ஸோ நமக்கு இதை கொடுக்கல, அதனால டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபைனல் டெப்த் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இது வந்து டெப்த் ஆஃப் கொடுக்கலனாலும் கீழே தான் போகும். ஸோ கீப் த டூல் டவுன் என்ன வச்சுங்க, ஓகே கொடுத்துட்டு இப்போ ரீஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம்.
ஆகும். நேராக ஃபைனல் டெப்த்துக்கு போயிடும். எண்டு மில் எப்படி ஓடுதுன்னு பாருங்க. ஸ்லோவாக வைக்கிறேன், ப்ளே பண்ணுறேன். நேராக ஃபைனல் டெப்த்துக்கு போகுது. ஃபுல்லாக எங்கேஜ் ஆகி டாப்பில் வைக்கிறேன். ஒவ்வொரு லைனாக முடிச்சுட்டு இருக்குது. இது ஆக்சுவலாக பெரிய சைஸ் வர டிராயிங்காக வரைஞ்சிட்டேன், அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் சின்னதாக வரைஞ்சேன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ நான் அதுக்கு போல இதை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய லைன்ஸ், ரஃபிங் லைன், ஃபினிஷிங் லைன், 5 ரஃபிங் லைன், ஒரு ஃபினிஷிங் லைன். ஸோ இது வந்து சைஸ் சின்னதாக வரைஞ்சா கரெக்டாக தெரியும். நான் பெரிய டிராயிங்காக வரைஞ்சிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து சின்னதாக வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த ட்ரிம் ஆப்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரிம் ஆகும். நீங்கள் வந்து பழைய இதை போய் செக் பண்ணுங்க ஒரு தடவை. ஸோ இது பாயிண்டாலும் உங்களுக்கு ரொம்ப தெரியாது, நான் இருந்தாலும் தெரியணுங்கிறக்காக ஒன்றா கொடுக்குறேன். ஸோ இப்போ ரீஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா எந்த சேஞ்ச் பண்ணாலும் ரீஜென்ரேட் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ கட்டர் போடுறது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சைடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணேன். இன்கேஸ் ஒரு வேளை இது உங்களுக்கு லீடிங் லீட் அவுட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லீடிங் லீட் அவுட் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கட்டர் வந்து ஃபுல் பிளிஞ்சிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டெப்த்தில் வச்சு சைடில் மட்டும் கட் எடுத்துகிட்டு இருக்கு. டைம் நீங்கள் பார்க்கலாம், 3 minutes ஓடும். ஸோ ப்ரோக்ராம் வந்து கான்டூர் வந்து இவ்வளோதான். இந்த கான்டூர் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கு அடுத்து ட்ரில்லு பாக்கெட்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். என்கிரேவிங், 4th axis எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சிமுலேஷன் சொல்லிட்டேன். இந்த சிமுலேஷன் மட்டும் நான் உங்களுக்கு இது எடுத்ததுக்கப்புறம் எடுக்கிறேன். ஸோ இது பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ப்ரோக்ராம் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வேணும்னா இது 2வது ப்ரோக்ராம், இது ஃபர்ஸ்ட் பண்ணது இங்கே உள்ளது. ஸோ எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணுமோ அந்த ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் வேணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டிக் பண்ணிட்டு G1 கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எதுவுமே பண்ண வேணாம், ஓகே மட்டும் கொடுத்துருங்க. இப்போ என்னன்னா நீங்கள் இது 2 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒன்றை மட்டும்தான் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க, பரவாயில்லையான்னு கேட்குது. அதாவது கம்மி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. என்ன கேட்குது, நாட் ஆல் ஆப்ரேஷன், எல்லாத்தையும் சேர்த்து போஸ்ட் பண்ணுறான்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். வேணாம், நம்ம இது ஒன்று மட்டும் தான் வேணும் அப்படின்னா நோ கொடுக்கணும். ஸோ நோ கொடுத்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபோல்டரில் டெஸ்க்டாப்பில் ஏதோ ஒரு ஃபோல்டரில் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோடிங்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங். இதில் வந்து டேட்டு என்னென்ன கட்டுற எல்லாமே வந்துடும். ஸோ ஃபுல்லாக இதை வந்து நீங்கள் உங்கள் மிஷினுக்காக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் கோடு வந்துருச்சு. இதை நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா மிஷினில் வேலை செய்யும். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி மிஷினில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த செகண்ட் ப்ரோக்ராம் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கங்க. இது 2 வேணும்னா
இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரெண்டையுமே செலக்ட் பண்ணி, இல்லைன்னா இங்கே செலக்ட் ஆல் கொடுத்தாலும் செலக்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த செகண்ட் ப்ரோக்ராம் இது. ஸோ இது வந்து G1 கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நோ கொடுத்துட்டு இது 2 ரெண்டையுமே சேர்த்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ப்ரோக்ராம்ல ரெண்டையுமே ஓடுற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டாவது ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டாவது ப்ரோக்ராமும் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ 2 ப்ரோக்ராம் வந்துடுச்சு. ஒன்று நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் மிஷினில் போட்டு ஓட்டிக்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது, இந்த மாதிரி செக் பண்ணுறது, அதை மிஷினுக்கு போஸ்ட் அடிச்சு கொடுக்குறது, இவ்வளோதான் வேலை. ஸோ இது வந்து சேஃபாக பண்ணுறதுக்குரிய பேராமீட்டர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தனியாக டீட்டெயிலாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீட்டாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். நான் அதனால் இதுக்கு கிளியராக சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கான்டூரை பற்றி இப்போ சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மற்றதை பார்க்கலாம். ஓகே.